ஹாய். இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th காமர்ஸ்லேருந்து 22 சாப்டர்ஸ்லேருந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக் ப்ராமிசரி நோட் கம்பேரிசன்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, செக்னா என்ன, ப்ராமிசரி நோட்னா என்ன, அதனுடைய கம்பேரிசன்ஸ் அதனுடைய டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மூணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் இஸ் டெஃபினேஷன்ஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெஃபினேஷன் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? செக்ஷன் 5ல் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னா 1881, அதில் செக்ஷன் 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் an instrument in writing containing an unconditional order. எப்படி இருக்குன்னா, இது வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது எப்படி இருக்குன்னா ரைட்டிங்காக தான் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கண்டிஷனல் கிடையாது, நிபந்தனைக்கு அற்றது, அன்கண்டிஷனல் ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யார் இதை சைன் பண்ணலாம்? சைன் பை மேக்கர். யார் தயாரிக்கிறாங்களோ, யார் உருவாக்குறாங்களோ அவங்க தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் சைன் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது டைரக்டிங் a certain person to pay a certain sum of money only to or to the order of a certain person to the bearer and the instrument. சரிங்களா? அப்போது யார் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, யார் வந்து சர்டன் எந்த பர்சன்ஸ் பே பண்ண போகிறாங்களோ அவங்க அந்த சம் ஆஃப் மணிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒன்று தான் என்னென்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதுதான் ஆர்டர் ஆஃப் சர்டன் பர்சன் டு தி பியரர் அப்படின்னு சொல்கிறது. அப்போது யார் இது பண்ண போகிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா சைன் பண்ண போகிறாங்க. அதான் சொல்லிட்டாங்க மேக்கர், சைன் பை எ மேக்கர். யார் உருவாக்குறாங்களோ அவங்க, யார் பே பண்ண போகிறாங்களோ அவங்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். டிராஃப்ட்டு, ஃபால்ஸு, என்ன டேட்டு, எந்த டேட்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ருப்பீஸு, இது மாதிரிலாம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் எ டாக்குமெண்ட் ரைட்டிங். அது எப்படி இருக்குன்னா, ரைட்டிங் வந்து டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும், டாக்குமெண்ட் வந்து ரைட்டிங்காக இருக்கும். அப்புறம் டாக்குமெண்ட் மஸ்ட் கண்டைன் ஆர்டர் டு பே. ஆர்டர் டு பேயில் இது மஸ்ட்டாக கண்டைன்ஸ் இருக்கும், என்ன ஆர்டரோ அந்த ஆர்டர்ஸ் பேயில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டர் மஸ்ட் பி அன்கண்டிஷனல். ஆர்டர் அப்படிங்கிறது வந்து கண்டிஷனல் கிடையாது, அன்கண்டிஷனல் தான், நிபந்தனைக்கு அற்றதாக தான் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன், இன்ஸ்ட்ருமெண்ட் மஸ்ட் பி சைன் பை மேக்கர் அப்படின்னு பார்த்தோம். அங்கே பர்சன்ஸ் ஹூ ட்ராஸ், யார் கொடுக்கணுமோ அவங்க பே பண்ண போகிறாங்க. அடுத்தது நேம் ஆஃப் தி பர்சன்ஸ் ஹூம் பில் ட்ரான் த மஸ்ட் பி ஸ்பெசிஃபைடு இன் பில் இட் செல்ஃப். அதாவது எந்த பர்சன்ஸ் நேம்லையோ அந்த பர்சன்ஸ் நேமில் இருக்கணும். ஸ்பெசிஃபைடுங்கிறது ரொம்ப மஸ்ட். ஏன்னா பில் ஆஃப் ட்ரா அப்படிங்கிறது யார் பேரோ அவங்க பேர் இருந்தால் தானே அது கரெக்டாக இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், ட்ராயர், ட்ராயி அண்டு பிஇ மஸ்ட் ஆல் பி சர்டைன்ட். எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா அந்த காப்பீஸ் இருக்கும். பில் cannot be drawn to or more drawings alternative because of where the liability leaves. அப்போ எப்படி இருக்க முடியாதுன்னா ஆல்டர்னேட் பேசிஸில் இருக்கும் அம்பியூஸ் அப்படின்னா. தென் ஹவவர் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸை பர்மிட்டட் இன் த லா. ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன பண்ணிக்கலாம், பேஸ் வந்து பர்மிட்டடுக்கு உட்பட்ட மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி அமௌண்ட் தட் இஸ் ரெக்யர்ட் டு பெய்டு மஸ்ட் ஆல்சோ பே ஸ்பெசிஃபைட் பில். என்ன பில்லோ அந்த பில்லில் அமௌண்ட்டு ஸ்பெசிஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆன்சர்ஸ். சரிங்களா? அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். தான் பார்த்தோம்ல ஃபஸ்ட்டில் டாப்பிக்லேயே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. பில் மே பி பேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் ஆஃப்டர் ஸ்பெசிஃபிக் பீரியட். அதாவது என்ன ஏற்படுதோ, எந்த ஸ்பெசிஃபிக் பீரியடில் தேவையோ அந்த பீரியடில் மட்டும் அந்த பில் ஆஃப் ட்ராயை நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது. இட் மஸ்ட்டு கம்பல் ஃபார்மாலிட்டிஸ் ரெக்கார்டிங் டேட் கன்சிடரேஷன் ஸ்டாம்ப். என்னது மஸ்ட் கம்பல் ஃபார்மாலிட்டிஸ் வித் ஃபார்மாலிட்டிஸ்னு சொல்லிடுச்சு. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஃபார்மாலிட்டிஸ் சொன்னதுக்கப்புறம் டேட் இருக்கணும், என்ன கன்சிடரேஷன், என்ன ஸ்டாம்ப் அப்படிங்கிறது இருக்கணும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கேன் பி மேட் பேயபிள் ஆன் டிமாண்ட் டு எ பர்சன்ஸ். அப்போது இட் கேன் மேட் பேயபிள் ஆஃப்டர் த ஸ்பெசிஃபிக் பீரியட். எப்போ நம்ம எப்போ கொடுக்க போகிறோமோ அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக் பீரியடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது. பேயபிள்க்கு ஆஃப்டர் த ஸ்பெசிஃபிக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டா. தென் கேனாட் பி பேயபிள் டு த பியரர் ஆர் டிமாண்ட். இப்போ யாருக்கு வேணும் அந்த டிமாண்ட் ஏற்பட பண்ணி பேயபிள் என்ன பண்ண வேண்டியதில்லை, ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இல்லை, தேவைப்பட்டால் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னென்னா செக். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, செக்கு, ப்ராமிசரி நோட்னு சொன்னோம். செக்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். செக் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். செக் அப்படிங்கிறது பேங்க்கில் நம்ம போயிட்டு கேஷ் தேவைங்கிற பட்சத்தில் யார் கொடுக்குறாங்களோ அவங்க சைன் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம போயிட்டு என்ன பண்ணோம்னா செக்கு கொடுத்துட்டு பணத்தை ரிசீவ் பண்ணிப்போம். அப்போ அதுதான். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா,
செக் என்ன செக்ஷன்ஸில் வருது பார்த்துக்கோ. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது செக்ஷன் 5ல் பார்த்தோம். செக் அப்படிங்கிறது செக்ஷன் 6ல் பார்க்குறோம். நெகஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை கொடுத்துட்டாங்க 1881. டிவன் என்ன பண்ணியிருக்காங்க, செக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான் a specified banker and not expressed to be payable otherwise than on demand. இப்போ டிமாண்ட் ஏற்படக்கூடாது. அப்போ வெளிப்படையாக இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பேங்கர் ஸ்பெசிஃபைட் பேங்கர் எந்த பேங்கரோ அந்த பேங்கருக்கான செக்கை நம்ம கொடுத்துட்டு வெளிப்படையாக நம்ம கேஷை கேட்குறோம். ஓகேங்களா. செக்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. செக் அப்படிங்கிறது ஜூம் பண்ணுங்கள். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, செக் இஸ் பிரிண்டட் காப்பியாக இருக்கும். சரிங்களா. செக் வந்து பிரிண்டடாக தான் இருக்கும் பை செல்ஃப். பார்த்துங்க, பிரிண்டடாக இருக்கும். அமௌண்ட்டை மட்டும் நம்ம இது பண்ணிக்கணும். மற்றபடி செக் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பிரிண்டடாக தான் இருக்கும். மேலே இருக்கக்கூடியது ஐஎஃப்எஸ் கோடு இருக்குது, கீழே செக் நம்பர் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே என்ன இருக்குன்னா எம்ஐசிஆர் அப்படிங்கிறது இருக்கும், செல்ஃபா அப்படிங்கிறது இருக்கும், என்ன அமௌண்ட் எடுக்க போகிறோம் அந்த ருப்பீஸாகவும் இருக்கும், ரிட்டனாகவும் இருக்கும். தென் பாக்கியெல்லாம் நம்பர்ஸ்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே என்ன இருக்கணும், பிரிண்டடாக இருக்கும். நம்ம டேட்டை போட்டு அமௌண்ட்டை போட்டு என்ன பே பண்ண போகிறோம், செல்ஃபாக என்ன அப்படிங்கிறத, ஆர்டரா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட போகிறோம். சரிங்களா. அதை மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் செக்ஸில். தென் நெக்ஸ்ட்டு செக்குடைய ஃபியூச்சர்ஸ் என்ன, செக்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். செக்கோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபைட் பேங்கர் இஸ் கால்டு செக் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் செக் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங்ஸ். அப்போது செக் ஆர் பில் ஆர் ப்ராமிசரி நோட் மஸ்ட் பி இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். இப்போ இந்த மூணுமே செக்காக இருக்கலாம், இல்லை பில்லாக இருக்கலாம், இல்லை ப்ராமிசரி நோட்டாக இருக்கலாம். இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்குன்னா ரைட்டிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரூ தி லா டஸ் நாட் ப்ரோக்ராம் செக் பீயிங் ரிட்டன் எப்படி இருக்கும், அது ப்ராவரிட்டி தான், பட் செக் பீயிங்ஸ் ரிட்டனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு என்னவா இருக்கக்கூடாது, டு நாட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சிலால் எழுதியிருக்கக்கூடாது. என்னவா இருக்கக்கூடாது, பென்சிலால் எழுதக்கூடாது, செக்கை ஃபில் பண்ணக்கூடாது. பேங்கர்ஸ் நெவர் அக்செப்ட் இஸ் பிகாஸ் ரிஸ்க் இன்வால்வ்டு. என்ன பண்ண முடியாது, பேங்கர் வந்து ரிஸ்க்கு நெவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டான்னா ரிஸ்க் ஏற்பட்டுடும். பென்சிலால் இருக்கக்கூடாது, ஆல்டர்னேட் மாற்றக்கூடாதுங்கிறதுனால எந்த விதமான சேஞ்சஸ், எந்த விதமான ஃப்ராடு வரப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பின்னால் தான் ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்டர்னேஷன் இஸ் குவைட்லி ஈஸிலி பட் டிக்ளரேஷன்ஸ் இம்போஸ்டு இன் கேஸ் சச்சஸ். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஈஸியாக நம்ம அதை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். அதனால் பென்சிலாலனா நம்ம எரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பென்சிலால் நம்ம எழுதக்கூடாது, பேனாவில் தான் எழுதணும். ஓரளவுக்கு சில இது பிரிண்டடாக தான் இருக்கும். தென் செகண்ட் ஒன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் செக்கில் செகண்ட் ஒன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்கண்டிஷனல் ஆர்டர். அன்கண்டிஷனல் ஆர்டர் அப்படிங்கிறது செக் அப்படிங்கிறது நிபந்தனைக்கு அற்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்ஸ்ட்ருமெண்ட் மஸ்ட் கண்டைன் ஆர்டர் டு பே மணி. அதாவது மணியை நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்டர் பேஸில் யாருக்கு என்ன தேவையோ அப்படிங்கிற பேஸில் தான் நம்ம கொடுப்போம். அப்போது இட் இஸ் நாட் நெசசரி வேர்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம ஆர்டராக இது பண்ணும்போது அது வந்து நாட் நெசசரி, அது பண்ண முடியாது. நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை ஃபில் பண்ணி கொடுக்குறோம். ஆர் ஈக்குவலண்ட் மஸ்ட் பி யூஸ் டு மேக் தி டாக்குமெண்ட் எ செக். அதாவது ஈக்குவலண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எப்படின்னா, இந்த செக் அப்படிங்கிறது டாக்குமெண்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர்டரு நான் இதை கொடுத்துட்டேன், இதை எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆர்டர் பண்ண முடியாது. தென் டஸ் நாட் கேஸ் டு பி செக் ஜஸ்ட் பிகாஸ் வேர்ல்டு ப்ளீஸ். செக் ஜஸ்ட் பிகாஸ் எப்படின்னா, செக் அப்படிங்கிறது வந்து ப்ளீஸ் யூஸ்டு பிஃபோர் தி வேர்ட் ஆஃப் பே. நம்ம என்ன பண்ணுறோம், செக் அப்படிங்கிறது நம்ம என்ன வேர்டாக யூஸ் பண்ணுறோம்னா ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்தர் ஆர்டர் மஸ்ட் பி அன்கண்டிஷ்னல். ஆர்டர் அப்படிங்கிறது என்னது, அன்கண்டிஷ்னல் தான், நிபந்தனைக்கு அற்றது. பேமெண்ட் ஆஃப் மணி மே டிபெண்ட் ஹேப்பனிங் ஈவெண்ட் அண்ட் ஃபில்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ். அப்போ என்ன பண்ணுது, ஒரு டிபெண்ட் பண்ணுறோம், தென் ஹேப்பனிங்காக இருக்கும். இருந்தாலும் அந்த கண்டிஷன் அப்படிங்கிறது ஒன்று என்ன பண்ணுதுன்னா, அந்த நிபந்தனையானது அதை ஃபில்ஃபில் பண்ணி கொடுக்குது. அப்போது இன்ஸ்ட்ருமெண்ட் லாஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செக்கோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அப்போ என்ன ஆகுது, நம்ம கண்டிஷனல் நம்ம கொடுக்கும்போது அதை நமக்கு ஃபீல் பண்ணி கொடுக்குது. பட் எனக்கு ஆர்டர் பண்ண முடியாது. நம்ம செக் அப்படிங்கிறது ஒரு ப்ளீஸ் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்குறோம். அதான் அன்கண்டிஷனல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். தென் தேர்ட் ஒன் இஸ் ட்ரா ஆன் எ ஸ்பெசிஃபைடு பேங்கர் ஒன்லி. என்ன பண்ணுறோம், செக் என்ன பண்ண முடியும், எல்லா பேங்க்லையும் கொடுக்க முடியுமான்னு பார்த்தா கொடுக்க முடியாது. அப்போ செக் அப்படிங்கிறது ஒன் ஆல்வேஸ் ட்ரா ஆன் த ஸ்பெசிஃபைடு பேங்கர். எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கில் தான் நம்ம செக்கை கொடுக்கலாம். எல்லா பேங்க்லையும் செக்கை கொடுத்து நம்ம வாங்க முடியாது. அப்போது which differs from the bill this acceptable letter drawn on any persons including
பேங்கர்ஸ். எந்த பர்சன்ஸ் வேணாலும் நம்ம கொடுத்துடலாம். பட் என்ன இருக்கும், அந்த எந்த பேங்க்கரும் அந்த பேங்கர்ட்ட நம்ம மட்டும் தான் கொடுக்க முடியும். அதான் சொல்லிட்டான், கஸ்டமர் ஆஃப் எ பேங்கர் கேன் ட்ரா செக் ஒன்லி பர்டிகுலர் பிரான்ச் ஆஃப் தி பேங்க். எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கில் மட்டும் செக்கு கொடுத்து பணத்தை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்டு ட்ரான் எ ஸ்பெசிஃபைடு பேங்கர் only. Then fourth one is certain sum of money only. Certain sum of money only na order must be for a payment of only money. Payment என்ன பண்ணுறோம், only money. Banker is asked delivery securities document cannot be called a check. என்ன சொல்கிறேன், அதை போய் நம்ம செக்னு சொல்ல முடியாது. அதாவது டெலிவரி செக்யூரிட்டிஸ் கொடுக்குறோம், பேங்கர்ட்ட ஆஸ்க் பண்ணி எனக்கு பணத்தை கொடுத்துருங்க, செக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண முடியாது. அதுக்கு பேர் அது செக்காகவும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். ஃபர்தர் சம் ஆஃப் மணி மஸ்ட் பி சர்டைன்ஸ். என்ன மணி தேவையோ அந்த மணி தான். நான் அதில் இவ்வளோ அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, சர்டிஃபிகேட் பண்ண முடியாது. தென் ஃபோர்த் ஒன்று தான் பார்த்துட்டோம். தென் ஃபிஃப்த் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே டு த சர்டைன். Check must be made payable to a certain person or to be order of the certain persons to a bearer instrument. அப்போ என்ன சொல்கிறான்னா, எந்த பர்சன்ஸோ அந்த பர்சன்ஸுக்காக தான் நம்ம அதை செக்கை இஷ்யூஸ் பண்ணுறோம். சர்டைன் பே யாருக்கோ அவங்களுக்காக மட்டுமே கொடுக்கக்கூடியதுக்கு பேர் தான். அப்போ என்ன சொல்கிறான், வேர்டு பர்சன்ஸ் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா, பாடிஸ், கார்பரேட்டு, லோக்கல் அத்தாரிட்டிஸ், அசோசியேஷன், ஹோல்டர்ஸ், ஆஃபீஸ், இன்ஸ்டியூஷன்ஸ், இது எல்லாமே சர்டைன் பர்சன்ஸ். யார் அந்த பர்சன்ஸோ அவங்களுக்கு மட்டும் இஷ்யூஸ் பண்ணுறோம். தென் அடுத்தது சைன் பை தி ட்ராயர். யார் ட்ரை பண்ணுமா, செக் இஸ் டு பி த சைன்டு பை தி ட்ராயர். யார் ட்ரா பண்ண போகிறாங்களோ அவங்க சைன் பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க இவங்க சைன் பண்ணி. அப்போது ஷுட் பி டேலி எப்படி இருக்குன்னா, ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர்ஸ் ஃபினிஷ்டு பேங்க் அட் தி டைம் ஆஃப் ஓப்பனிங் அக்கௌண்ட். அந்த டைம் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபினிஷ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். யாரோ அவங்களுக்கான அக்கௌண்ட்டு இருந்தே ஆகணும். அடுத்து பேயபிள் ஆல்வேஸ் ஆன் டிமாண்ட். டிமாண்ட் ஏற்படும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேயபிள் பண்ணுவோம். அப்போ செக் இஸ் ஆல்வேஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட். எங்கே தேவை, எங்கே டிமாண்ட் ஏற்படுகிறதோ அப்போ மட்டுமே நம்ம பே பண்ணக்கூடிய பேர் என்ன தான் செக் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ட்ஸ் டிமாண்ட் ஆர் நாட் யூஸ்ட் வென் த ட்ராயி பேங்க் ஆஸ்க்டு பே அ டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் நாட் ஸ்பெசிஃபைடு கன்சிடர் டு பி பேயபிள் ஆன் டிமாண்ட். அதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம், ஸ்பெசிஃபிக்காக கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் பேங்கர்ட்ட சொல்கிறதுனால நம்ம பணத்தை அந்த டைமிங்கில் எடுக்கிறதில்ல. ஆனால் டிமாண்ட் ஏற்படக்கூடிய மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் பேயபிள் ஆல்வேஸ் ஆன் டிமாண்ட். அதுதான் செக் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் எ செக். செக்குக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பேசிக்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் ட்ரான்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கேன் பி ட்ரான் ஆன் எனி பர்சன்ஸ் இன்க்ளூடிங் பேங்கர்ஸ். எந்த பர்சன்ஸ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ட்ரா பண்ணிக்கலாம். பட் செக்கு பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் பேங்க் தான். இங்கே எந்த பேங்கர் வேணாலும் எந்த இதில் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த பர்சன் வேணாலும் எந்த பேங்க்கில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் செக்கு பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் பேங்க்கில் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா ட்ரா பண்ண முடியும். அடுத்து பேயபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் பேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் அல்லது எக்ஸ்ப்ரீம் ஆஃப் எ சர்டன் பீரியடுக்குள்ளார தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டை நம்ம பேயபிள் பண்ணிப்போம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில். தென் செக்கை பொறுத்த வரைக்கும் பேயபிள் ஆன் டிமாண்ட் ஒன்லி. டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் பேயபிள் பண்ணுவோம். வேலிடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பில் அப்படிங்கிறது பேயபிள் டு த பியரர் ஆன் டிமாண்ட் அவாய்ட் ட்ரூத், அதாவது உண்மையாக நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஃப்ராடே ஏற்படும். அப்போ செக்ஷன் 31 ஆஃப் தி ஆர்பிஐ ஆக்ட் படி இதை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேலிடிட்டி கிடையாது. தென் இங்கே செக்குக்கு பொறுத்த வரைக்கும் வேலிடிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது செக் ட்ரா அண்ட் பேயபிள் டு த பியரர் ஆன் டிமாண்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி வேலிட். இதுக்கு வேலிட் உண்டு, வேலிடிட்டி உண்டு, இதுக்கு வேலிட் கிடையாது. தென் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது டைம் பில் அக்செப்டன்ஸ் பை ட்ராயி நெசசரி பிஃபோர் கேன் பி மேட் லேபிள் டு த இட். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நெசசரி தான், பிஃபோர் கேன் பி மேடு. அப்போ அதனுடைய பொறுப்புகளை வரையறதுக்கு முன்னாடியாகவே அக்செப்டன்சஸ் வந்துடும். தென் இங்கே பொறுத்த வரைக்கும் செக்ஸ் டஸ் நாட் அக்கேர்ட் எனி அக்செப்டன்ஸ். எந்த விதமான அக்செப்டன்ஸும் இங்கே கிடையாது. இங்கே பொறுத்த வரைக்கும் அக்செப்டன்ஸஸ் உண்டு. லேபிள் பொறுப்புகள் வரையறதுக்கு முன்னாடி கூட அக்செப்டன்ஸ் உண்டு, ட்ராய்க்கு அக்செப்டன்ஸ் உண்டு. இதில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸில். தென் ஃபிஃப்த் ஒன் கிரேஸ் பீரியட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பொறுத்த வரைக்கும் 3 days ஆஃப் கிரேஸ் பீரியட் அலோடு. எங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் 3 days உண்டு. இங்கே பொறுத்த வரைக்கும் நோ கிரேஸ் டேஸ் அலோடு. எதுவுமே கிரேஸ் டேஸ் கிடையாது செக்கில், பட் இங்கே 3 days உண்டு. அடுத்தது நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் பில் இஸ் டிஸானர்டு, நோட்டீஸ் ஆஃப் நெசசரி. நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் பில்லில் பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ் அப்படிங்கிறது நெசசரி, செக்கில் நாட் நெசசரி. தென் சீட். அடுத்தது ஃபாரின் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான் த செட் ஆஃப் 3. எவ்வளோ செட்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 sets இருக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸில். இங்கே பொறுத்த வரைக்கும் நாட் ஸோ த கேசஸ் ஆஃப் செக். செட்டு கிடையாது. இங்கே 3 செட்டு இருக்கும், இங்கே செட்டு கிடையாது. டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பில்லில் பொறுத்த வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது உண்டு.
வித் எ பேங்க் உண்டு. பட் செக்கில் பொறுத்த வரைக்கும் cannot be discounted கிடையாது. ஸ்டாம்ப் அப்படிங்கிறது பார்க்கும்போது பில்லில் பொறுத்த வரைக்கும் சஃபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு, ஏன்னா ஸ்டாம்ப்பு இருக்கும். அதை இங்கே செக்கில் பொறுத்த வரைக்கும் நீட் நாட் பி ஸ்டாம்ப்பு கிடையாது செக்கில். தென் அடுத்தது கரன்சியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கேன் பி ட்ரான் த பேயபிள் இன் எனி கரன்சிஸ். இங்கே பில்லில் எந்த விதமான கரன்சியும் ஏற்றுக்க முடியும். ஆனால் செக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஹோம் கரன்சினா எந்த டொமஸ்டிக் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய செக் வருதோ அதை மட்டும் தான் ஏற்றுக்க முடியும். அதுதான் ஹோம் கரன்சினா இந்தியாவில் இருக்கிற மணியை மட்டும் தான் இந்தியாவில் ஏற்றுப்பாங்க. அடுத்தது கிராசிங் அப்படிங்கிறது பில்லில் cannot be crossed, ஆனால் செக்கில் கேன் பி கிராஸ்டு உண்டு. ஜென்ரலி பார்க்கும்போது கிராஸ்டு அப்படிங்கிறது செக்கில் உண்டு, பில்லில் கிடையாது. அடுத்தது டிஸானரை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ஆஃப் த நத்திங் த ப்ரோட்டெஸ்டிங்ஸ். அப்போ பில்லில் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ப்ராக்டிஸாக தான் இருக்குது, நத்திங். தென் செக்கு பொறுத்த வரைக்கும் நோ சச் திங்ஸு டன் நாட் டிஸானர் செக். நோ சச் திங்ஸ் அங்கே கிடையாது, இங்கே திங்க். ஓகேங்களா. தென் அடுத்தது டிஸ்சார்ஜ் ஃப்ரம் லயபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரா பில் டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் லயபிலிட்டிஸ் நாட் டியூட்டிலி ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். இங்கே என்ன கிடையாது, பேமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ப்ரெசன்ஸும் கிடையாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. செக்கை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக் இஸ் நாட் டிஸ்சார்ஜ்டு டிலே. இப்போ டிலே ஆகிறதுக்கும் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோல்டர் இஸ் ப்ரெசன்டிங் ஃபார் த பேமெண்ட் அன்லெஸ் பிகாஸ் டிலே இன்ட்ரெஸ்ட். டிலே ஆனால் என்ன பண்ண முடியும்னா இன்ட்ரெஸ்ட்டு உண்டு. ஓகேங்களா. தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்டு செக்.